ஐஏஎஸ் கண்ணம்மா படம் மூலமா பிஆர்ஆவா அறிமுகமாகிற நான் விஜய் அவர்கள் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். நம்ம படத்தில் நடித்த டீச்சர் வசந்தி மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். டீச்சர் இருக்கிறீங்களா? டியூஷன் சொல்லி கொடுக்க போயிட்டீங்களோ? வரலீங்களா? மைத்துனர் நந்தகுமாரை மேடைக்கு அழைக்கிறேன். பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் நான் விஜயின் அன்பு வணக்கங்கள். என் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜயமொழி அவர்களுக்கும், தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜயமொழி அவர்களுக்கும், செயலாளர் ஜான் அவர்களுக்கும், நெல்லை சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த படக்குழுவினர் அவர்கள் அனைவருக்கும், சாமானிய திரைப்பட இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும், கோமல் சர்மா அவர்களுக்கும், ரிஷி அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. இது முதல் மேடையினால இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம், 2013 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசாத் லெவலில் கால் எடுத்து வச்சேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரில் எதுவும் இருக்காது, வெறும் பிளாஸ்டிக் சேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறது, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து மாதா பிதா குரு தெய்வம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்லணும். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், என் குரு, நான் ஸ்கூலில் படிக்கும்போது 7th வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவிதா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியை, அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கலை ஆர்வம் வந்து ஏற்பட்டது. ஸோ எங்கெங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாருக்குமே என்னை கேட்கவே மாட்டாங்க, விஜய் பேரை எழுதிடுவாங்க. ஸ்கூல்லே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ், ட்ராமா அப்படின்ற எல்லாத்துலேயுமே வந்து நான் கலந்துப்பேன். 10th படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா நடந்தது, அதில் வந்து நான் சிறந்த நடிகர் அப்படின்ற பட்டம் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் அமையலை, அதனால் வந்து அந்த கலை இது வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நான் வந்து வேலைச்சேரி செக் போஸ்ட்டில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே தான் 7th 12th வரைக்கும் படித்தேன். அங்கே இருக்க கவிதா மிஸ் என்ன மாதிரி வந்து பல பேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னோடய ஆசிரியர் அவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிகாம் எஸ்ஐவிடி காலேஜ் கௌரிவாக்கத்தில் இருக்குது, அங்கே தான் வந்து படித்தேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் முழு நேரமாக வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸில் தான் வந்து இருப்பேன். படிப்பில் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஆர்வம் கம்மி தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. நான் முதலாக வந்து பார்த்திங்கன்னா படங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுல தான் நான் வந்து வாழ்க்கையை தொடங்கினேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக எப்படி முன்னேறலாம் அப்படின்னு எந்த வழியில் போகிறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் அண்ணன் ஜானன் அவருடைய அறிமுகம் கிடைச்சிது. உதவியாளராக பணியாற்றினேன். அண்ணன் வழிகாட்டலில் தான் இன்று நான் சுரேஷ் அவர்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் ஜானன் என்னை வந்து சேர்த்துக்கொண்டார். ஸோ அண்ணனோட வழிகாட்டல் தான் இன்றைக்கி வந்து இந்த மேடைக்கு நான் ஏறியிருக்கேன். இன்னும் நிறையா மேடைகள் ஏறணும் அப்படின்ற ஒரு கனவோடும் ஆசையோடும் வந்து காத்துக்கிட்டுருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், காலைல வீட்டிலேருந்து கிளம்புனா நைட்டு தான் போவேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கையில் முன்னேறுவேனா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாகவே என் ஒய்ஃப் நினச்சிட்டு இருப்பாங்க. என்னை வந்து நம்பி ஆதரவு கொடுக்குறேன் என்னோடய ஒய்ஃப், அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்ல கடமை காட்டுகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வந்து ஒரு சாப்டர் இருந்தாலும் நம்ம அடுத்து வர ஒய்ஃப் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடமைப்பட்டிருக்கோம், அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிள் இது பண்ணிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் என்னை நம்பிக்கிட்டு இருக்க என்னோடய ஒய்ஃபுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் வருகை தந்து எனக்கு வந்து முதல் படத்துக்கு வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசர் இயக்குனர் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா வந்து பிஆர்ஓ கார்டு எடுத்ததுக்கப்புறம் படம் வந்து எப்படா வந்து படம் பிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன்.
ஐயாவோட அறிமுகம் இதுக்கு முக்கியமாக காரணம் சிவா அவர்கள் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் ஐயப்பன் அவரோட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சிவா அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டேன். சிவா அவர்களுக்கும் நன்றி, ஐயப்பன் அவர்களுக்கும் நன்றி, இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி. எனக்காக இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. 15 வருஷமாக தினமும் நான் உங்களை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இருந்ததை விட பிரசாத் லேபில் நான் இருந்தது தான் அதிகம். காலையில் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் இங்கே இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வந்து நன்றி. பிஆர்ஓ யூனியனில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறையா படங்கள், இன்னும் நிறைய வெற்றிகள் வரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய் பேசும்போது எல்லாருக்கும் சொல்லிட்டு கடைசியில் தான் ப்ரொடியூசருக்கு நன்றி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு சொன்னாப்புல, நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாப்புல, நீ நல்லா வருவடா.